Hi everyone, welcome to Kothu Trends. இன்னைக்கு Independence Day special recipe தான் பார்க்க போறோம். ரெண்டு விதமான tricolor sandwich எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Green paste-காக புதினா கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஒரு green chutney prepare பண்ண போறோம். இதுக்கு 3 பல் பூண்டை எடுத்து ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கைப்பிடி அளவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கால்வாசி நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கூட 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கலாம். அகைன் ஒரு 2 நிமிஷம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம திருப்பி அரைக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சட்னி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரைகலர் சாண்ட்விச்சில் ஒயிட் பேஸ்க்கு நான் மைனஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு 3 பல் பூண்டு எடுத்து மிக்சரில் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மைனஸ்க்கு பதில் ஒயிட் பேஸ்க்கு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 எலுமிச்சை பழம் ஜூஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையோட வெள்ளை மஞ்சள் கரு ரெண்டும் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர். இதை ஒரு 2 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ண பிறகு அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இது கூட கொஞ்சம் நான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து பல்ஸ் பண்ண போகிறேன். ரிஃபைண்ட் அண்ட் பாம் ஆயில் சேர்க்கும் போது நமக்கு முட்டையோட ஸ்மெல் வராது, மயோனஸோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். வேறு எந்த ஆயில் சேர்த்திங்கனாலும் முட்டையோட ஸ்மெல் வரும், கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு வராது. ரிஃபைண்ட் ஆயில் ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து அடிக்கடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பல்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைவ் டு 10 மினிட்ஸ் பல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நம்மளோட மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு கலருக்கு நான் ஒரு பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன். இப்போ ட்ரை கலர் சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 பிரெட் எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீன் சட்னியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வைக்கிறேன். இப்போது இந்த பிரெட் ஸ்லைஸில் நம்ம மயோனஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுலேயும் மயோனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட்டுக்கு மேலே இன்னொரு பிரெட் வைக்கும் போது பார்த்து மெதுவாக வைங்க, லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே துருவின கேரட் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். தவா இல்லைனா பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண போகிறோம். நெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை வச்சிடலாம். ப்ரெட்டை ரொம்ப டோஸ்ட் பண்ண வேணாம், லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். திருப்பி போடும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ப்ரெட் எதுவும் கீழே விழுந்துடாமல் பார்த்து திருப்பி போடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரைகலர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் கேரட்டுக்கு பதில் நான் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறேன். மிச்சம் எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். சில பேருக்கு கேரட் வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்காது, அவங்க வந்து டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம்.
கெச்சப் ஆட் பண்ண சாண்ட்விச்சையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ட்ரை கலர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு நைஃப் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கெச்சப் சேர்த்த சாண்ட்விச். இது இது கேரட் சேர்த்த சாண்ட்விச். இந்த கலர்ஃபுல்லான ட்ரை கலர் சாண்ட்விச் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ.